அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சூரியன் உச்சம் கொடுப்பதால் வெப்பம் அதிகரிப்பு, 21 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பெயரில் பாரிய நிதி மோசடி, பல லட்சம் ரூபாய் பணங்களை இழந்த பொதுமக்கள். காதலனை நம்பி சென்ற இளம்பெண் வெட்டி கொலை. அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதியில் மாற்றம். எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு, நாட்டை வந்தடைந்த மற்றொரு கப்பல். அஸ்வெசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். பலத்த மின்னல் தாக்கம், வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. மன்னார் கடலில் 2 படகுகள் மோதி மீனவர் உயிரிழப்பு. புத்தாண்டு மதுபான விருந்தில் பறிபோன உயிர். பற்றியெறியும் கப்பல்கள், பசிபிக் கடலில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை முதல் அமலுக்கு வரும் இந்த எச்சரிக்கையின்படி 21 மாவட்டங்களில் உள்ள சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்ப குறியீட்டு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் நீண்ட நேரம் மக்கள் வெயிலில் இருப்பதால் மக்கள் சோர்வை உணரக்கூடும். அதே சமயம் தொடர்ச்சியான செயற்பாடுகள் வெப்பத்தசை பிடிப்பிக்கும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இணையதளங்களூடாக பொதுமக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள கும்பல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அண்மையில் விடயங்களை சமர்ப்பித்தனர். பாதிக்கப்பட்ட இருவர் முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய பமனுகம பகுதியை சேர்ந்த ஒருவரின் வங்கி கணக்கில் இருந்து சுமார் 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடவத்த பகுதியை சேர்ந்த பெண்ணின் வங்கி கணக்கில் இருந்து சுமார் 3.5 லட்சத்திற்கும் அதிகமான பணம் இவ்வாறான போலி இணையதளம் மூலம் திருடப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் இந்த திட்டமிட்ட குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலான தகவல்களை உடனுக்குடன் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மொனராகல வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெடலகம பகுதியில் பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நெடலகம பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி பெண்ணுக்கும் அவரது காதலனுக்கும் இடையே ஏற்பட்ட நீண்ட நேர தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த காதலன் கூர்மையான ஆயுதத்தால் அவரை தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து வெள்ளவாய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் விரைந்து சென்று படுகாயமடைந்த பெண்ணை மீட்டு வெள்ளவாய வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கைது செய்வதற்காக வெள்ளவாய போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதுடன் மேலதிக விசாரணைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்காவின் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி நிலையாக உள்ளது. இதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களுக்கு அமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 311.78 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் விற்பனை பெறுமதி 319.26 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 224.98 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் விற்பனை பெறுமதியானது 233.2 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 366.4 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 377.78 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் ஸ்ட்ரேலிங் பவுண்ட்ஸ் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 421.51 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 434.46 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
36,700 மெட்ரிக் டன் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலை ஏற்றிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு எரிபொருள் விநியோகத்தில் தட்டுப்பாடுகள் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இந்தியாவிலிருந்து இந்த பெட்ரோல் கையிருப்பு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மை காலமாக எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக இந்த எரிபொருள் கொள்வனவு நோக்கப்படுகின்றது. அதன்படி நாட்டை வந்தடைந்துள்ள கப்பலில் இருந்து எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தரையிறக்கும் பணிகள் நிறைவடைந்ததும் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோலை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கையிருப்பு கிடைக்கப்பெற்றதன் மூலம் சந்தையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு நீங்கி விநியோகம் மேலும் சீரடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வேஸ்மா நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மீண்டும் வழங்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகளை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொத்தவலகேதர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பயனாளிகளின் தகமைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் தரவு சரிபார்ப்பு மற்றும் கள ஆய்வுகள் மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். இதேவேளை நலன்புரி நன்மைகளை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே மோசடியான முறையில் நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களிடமிருந்து அந்த நிதியை அறவிடுவதற்கும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மன்னார் கடல் பகுதியில் இன்று 2 மீன்பிடி படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது விபத்தில் படகுகள் 2 பலத்த சேதமடைந்த நிலையில் படகிலிருந்த மீனவர்கள் கடலில் தூக்கி வீசப்பட்டனர். சம்பவத்தில் கடலில் காணாமல் போயிருந்த மீனவர் நீண்ட நேர தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த மீனவரின் உடல் மன்னார் பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த மற்றொரு மீனவர் சிகிச்சைக்காக மன்னார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாயாஹலை விகாரகந்த பகுதியில் நடைபெற்ற மதுபான விருந்தொன்றின் போது ஏற்பட்ட மோதலில் நபரொருவர் தலையில் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். பாயாஹலை பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாயாஹலை போலீசார் தெரிவித்துள்ளனர். களத்துறை தெற்கு பாயாஹலை விகாரகந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் செவ்வாய்க்கிழமை இரவு புத்தாண்டு மதுபான விருந்தொன்று நடைபெற்றது. இதன்போது அங்கிருந்த நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் மோதலாக மாறியுள்ளது. இந்த மோதலில் தெற்கு பாயாஹலை புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ள காய்கறி விற்பனை நிலையத்திற்கு முன்பாக வைத்து நபர் ஒருவர் பலமாக தாக்கப்பட்டுள்ளார். பொல்லொன்றினால் தலையில் தாக்கப்பட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதல் மற்றும் கொலை தொடர்பில் பாயாஹலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கடந்த 4 நாட்களில் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கப்பல்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய 4வது தாக்குதலில் மேலும் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சமூக ஊடக பதிவொன்றில் அமெரிக்காவின் தெற்கு கட்டளை பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. ஏவுகணையால் தாக்கப்பட்ட படகு மாபெரும் தீப்பிழம்பாக வெடித்து சிதறுவதை காட்டும் காணொளியும் வெளியிட்டிருந்தது. லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஹரிபியனில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சவுத்கோம் கொல்லப்பட்ட 4 பேரும் போதைப்பொருள் பயங்கரவாதிகள் என தெரிவித்துள்ளது.
கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஹரிபியன் சர்வதேச கடல் பகுதியில் கப்பல்களில் இருந்தவர்கள் சமீபத்தில் கொல்லப்பட்டதை அடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை குறைந்தது 175 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்களை கடத்தும் லத்தீன் அமெரிக்க போதைப்பொருள் கும்பல்களை தடுப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டதாக வெள்ளை மாளிகை கூறுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.